ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாவக்காய் பொரியல் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் பாவக்காயை நல்ல மோர் அப்படி இல்லைன்னா தயிரில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான கசப்பு இல்லாமல் நம்ம ஒரு பாவக்காய் பொரியல் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்களும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட பிடிச்சிரும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். பாருங்கள், நான் மோரில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பாவக்காய் ஊற வச்சுட்டு இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் கட் பண்ணிங்க. ரொம்பவும் பொடியாக கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பசுமை மாறாமல் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டிடுறேன். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் தான் நல்லா இருக்கும், இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு பாவக்காயை போட்டு நல்ல மொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பாவக்காயை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. பாவக்காய் உங்களுக்கே தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம காய்கறி அதிகமாக சேர்த்திக்கணும். அதுவும் பாவக்காயெல்லாம் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பாவக்காயில் பொரியல் அல்லது குழம்பு ஏதோ ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. அது தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன், அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா பசுமையாக இருக்கிறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த பாவக்காய் நல்லா பச்சை பசேல்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கிடணும். சுருண்டு வர வரைக்கும் மொறுன்னு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதையே வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்ததாக நீட்டமாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஏற்கனவே பாவக்காய் நம்ம வதக்கிறப்ப போட்டுட்டேன், அதனால் மஞ்சத்தூள் போட வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. நல்லா அந்த மிளகாத்தூளில் அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை கொட்டி கிளறிட வேண்டியது தான். பாருங்கள், அப்போவே நல்லா வதக்கியாச்சு பாவக்காயை. இப்போ அவ்வளோவா வதக்க தேவையில்லை. நல்லா அந்த வெங்காயமும் நல்லா கருகாமல் சூப்பரான ஒரு பாவக்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வதக்கியாச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். மோர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் பொரியல். பாருங்கள், கொஞ்சம் கூட பசுமை மாறாமல் இருக்குது. கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது கசப்பு நம்மளுக்கு தெரியாது. உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அறுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு கசப்பு இருக்காது. சூப்பரான இந்த பாவக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்ல வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.